எப்பா சாமி ஒரு வீடியோ எடுத்து அதை பேசி அதை போட முன்ன நான் படுற வாடு எனக்குத்தான் தெரியும். எம்மா அந்த ஒரு ஆள் இரும தொடங்கிடுது, ஒரு ஆள் என்ன செய்யுது அந்த காமெடியில் கணக்கா அப்பா அதே வந்துருச்சு. நான் இப்போ லேட்டாக விட்டேன், அது கணக்கா ஒரு ஆள் பண்ணி போடுது. எப்படித்தே மற்றவங்க வீடியோ எடுத்து போடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டுத்தையும் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்காங்களா, இல்லை இந்த தொந்தரவெல்லாம் சகிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியலை. எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டிருந்து அப்போத்தே ரொம்ப உற்சாகமாக பேசுகிறாங்க. இருமல் இதை கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இருமல் அது காய்ச்சக்காரப்புள்ள இருமிக்கிட்டு இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கிறதுகளே பேசி நேரைக்கு ஒரு 10 தடவை பேசியிருப்பேன். அப்பையும் பேசிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி சாப்பாடு என்னான்னு பார்க்கலாம். வீடியோ எடுக்க ஒரு ஆள் ஆளுக்கு அண்டமானைக்கு எடுத்து வச்சுருக்கு வெறும் டைல்ஸ் எல்லாம். இன்றைக்கி கடையிலதே வாங்கினோம். எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. இந்த பிள்ளையெல்லாம் வச்சு மேய்ச்சி பிறக்கி தூங்குறதுக்கு லேட் ஆகுது, எந்திரிக்க லேட் ஆகுது. அதனால் கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. தோசை பொங்கல் எல்லாமே கடையில் வைக்கிற பொங்கல் மட்டும் ஏந்தே இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குன்றதில்ல. நம்ம எப்படித்தேன் தலகலானன்னு வச்சாலும் இப்படி வரமாட்டுது. இன்றைக்கி பொங்கலும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வடை எல்லாமே வாங்கிட்டு சாப்பிட்டு மதியம் தானே ஸ்கூலு, அதனால் மதியத்துக்கு சூடாக சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த காலை சாப்பாடு டிஃபனோட முடிச்சுக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம குழம்பு எல்லாமே இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா நம்ம வீட்டில் வைக்கிற சாப்பாடு கூட ஆறுனோடனே சாப்பிட்லாம். அது ஒரு ஸ்பெஷல் கடையில் வாங்குறதுல. ஆறுச்சுன்னா சாப்பிட முடியாது. சூடாக சாப்பிட்டாத்தே நம்ம வீட்டில் என்ன வச்சாலுமே ஆறுனா சாப்பிடலாம், அது டேஸ்ட்டாகத்தே இருக்கும். அது ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமும் வாயாக அடித்து நம்ம வேலையை கெடுக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.